SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அமைச்சரவையில் இடம்பெறாத இந்த கட்சிகள் முதல்வர் விஜயிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. பல்கலைகள், கல்லூரிகள் உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மாணவர் பேரவை தேர்தல் நடத்த வேண்டும் என்பது அதில் முக்கியமான கோரிக்கை. கடந்த 19ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பான SFI எனப்படும் இந்திய மாணவர் சங்கம், RSS மாணவர் அமைப்பான ABVP எனப்படும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் நிர்வாகிகள் முதல்வர் விஜயை தனித்தனியாக சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மாணவர் பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: கடந்த 1967 மாணவர்களை வைத்துதான் திமுக ஆட்சியை பிடித்தது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை, சென்னை பச்சையப்பன் கல்லூரி, சென்னை மாநில கல்லூரி இல்லாமல் திமுக இல்லை. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் பல்கலைகள், கல்லூரிகளில் அரசியல் இல்லாமல் பார்த்து கொண்டனர். கடந்த திமுக ஆட்சியில் எவ்வளவோ வற்புறுத்தியும் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தப்படவில்லை. மாணவர் பேரவை தேர்தல் நடத்தினால் கம்யூனிஸ்ட் மாணவர் சங்கமும் அதற்கு மாற்றாக ABVPயும் வளர்ந்துவிடும் என திமுக நினைத்தது. 59 ஆண்டுகளுக்கு பின் மாணவர்கள், இளைஞர்கள் ஆதரவுடன் விஜய் ஆட்சியை பிடித்துள்ளார். மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் இருந்தால்தான் அரசியலுக்கு இளைஞர்கள் வருவர். எனவே தமிழகத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும், குறிப்பாக பல்கலைகளில் மாணவர் பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் என முதல்வர் விஜயிடம் வலியுறுத்தியுள்ளோம் என அவர் கூறினார். மாணவர் பேரவை தேர்தல் நடத்தினால் கல்லூரிக்குள்ளும் அரசியலை நுழைத்து தாவேகாவை வலுப்படுத்த முடியும் என முதல்வர் விஜய் நினைக்கிறார். அதனால் SFI மற்றும் ABVP கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்றும் தாவேகாவினர் தெரிவிக்கின்றனர்.